அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இங்கே நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், எங்களோட வீட்டு தோட்டத்தில் வந்து வாழை மரம் நட்டுருந்தாங்க. அந்த வாழை மரத்தில் வந்து ஒரு குலை வந்து பழுத்திருக்கு. ஸோ அதை எப்படி அறுவடை செய்கிறேன்னா பார்க்க போகிறோம். வாங்கலாம். இந்த வாழைப்பழத்தை நாங்கள் இரத வாழைப்பழம்னு சொல்கிறோம். இது வந்து நாங்கள் ஒரு சைட் ஃபுல்லாக இந்த மரமே நட்டுருக்குறோம். பார்த்தீங்கன்னா நிறைய குலை வந்து இந்த வாழை மரம் வந்து போட்டிருக்கு. இதில் வந்து ஒரு குலை வந்து நல்லா பழுத்திருக்கு. என்னத்துக்காண்டி பழக்க விட்டுனாங்கன்னு சொன்னால், இது வீட்டு தேவைக்கு எடுக்கிறபடியே நாங்கள் வந்து மரத்துலேயே பழக்க வைப்போம். மரத்தில் பழத்தாப்பெல்லாம் வெட்டி எடுப்போம். அதே இது கடைக்கு ஏதாவது கொடுக்குறேன்டா சொன்னால் வந்து காய் வந்து முத்தின உடனேயே அதை வந்து வெட்டி கொடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு குலை வந்து பழுத்திருக்கு. இந்த குலையை நாங்கள் வெட்ட போகிறோம். அதே மாதிரி இந்த மரத்திலேயே பழுத்து வர பழம் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல இனிப்பாக இருக்கும். முதல்ல வந்து நாங்கள் வெட்டுறதுக்கு முதல் வந்து இந்த மரத்தின் நிறைய வாழை மரம் நிற்கிறபடியாக எங்களுக்கு அந்த மரத்தின் அடி தெரியாமல் இருக்கும். அந்த அடியை வந்து தெரிவு செய்யணும் முதல்ல. பிறகு தான் வந்து அந்த வாழை மரத்தை நாங்கள் வெட்ட வேணும். இப்போ நாங்கள் வாழை மரத்தை வெட்ட போகிறோம்னு சொன்னால் வந்து ஃபுல்லாக மரம் முறிஞ்சு விழுகிற அளவுக்கு வந்து வெட்டக்கூடாது. ஒரு 2 அல்லது 3 எங்களுக்கு தேவை முறிஞ்சு வரக்கூடிய அளவுக்கு ஒரு வெட்டி போட்டு அதுக்கு பிறகு வந்து வாழை மரத்தை வந்து நைஸாக சரித்து முறிச்செடுக்கும். அப்போ தான் வந்து வாழை மரம் வந்து விழுந்ததுன்னு சொன்னால் குலையும் சேர்ந்து விழுந்துடும். அதால் வந்து குலை வந்து சிதைறத்துக்கு வாய்ப்பு கூடவே இருக்கும். அதால் நாங்கள் முறிச்சு மெல்ல எடுத்து வெட்டினோம்னு சொன்னால் குலை வந்து சிதைறத்துக்கான வாய்ப்பு வந்து குறைவாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் மரத்தை சரித்து போட்டு இனி வந்து நாங்கள் குலையை வந்து நைஸாக வெட்டி எடுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா குலைக்கு வந்து இந்த சேதம் ஏற்படவில்லை. நாங்கள் இப்போ குலையை வெட்டி எடுப்போம். பார்த்திங்கன்னா குலையில் வந்து இவ்வளோ வாழைப்பழம் பழுத்திருக்கு. வளமையாக நாங்கள் 1-2 பழம் பழக்கவே வெட்டியிருக்கிறாங்க. இந்த முறை நிறைய பழம் பழுத்திருக்குது. இதில் வந்து அணில்கள், குருவிகள் எல்லாம் வந்து பழத்தை சாப்பிட்ருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.